கொழும்பில் உள்ள இலங்கை மஞ்சள் கல்லூரியில் இந்த பொதுமக்கள் கலந்துரையாடல் இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜாவீர, மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக செயற்படுவதாக முன்னிற்கும் அரசியல் குழுவின் பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய, பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் திரு, ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய சட்ட சங்கத்தின் தலைவர் எப் டியோங் லியாங் உள்ளிட்டோர் இதன்போது கருத்துக்களை வெளியிட்டனர். தற்போது எங்களுக்கு இருக்கும் பிரச்சனை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65, 67 அல்லது 70 இருக்க வேண்டுமா என்பது மாத்திரமல்ல. புத்திசாலித்தனமான மனிதர்களுக்கு அந்த வயதில்லைகள் தொடர்பில் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே பதவிகளில் இருக்கும் பணியாற்றும் நீதிபதிகளின் பதவி காலத்தை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் இவ்வாறு மாற்றப்பட வேண்டுமா என்பதே அதைவிட அடிப்படையான பிரச்சனையாகும். அதேபோன்று அவ்வாறானதொரு மாற்றத்தினூடாக நீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கும் பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பதும் மிக பெரும் பிரச்சனையாகும். The government's reported legislative intention. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லையை அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வெளியாகும் அறிக்கைகளே தற்போது நிலவும் இந்த சர்ச்சைக்குரிய சூழ்நிலைக்கான முதன்மை காரணமாகும். முதலில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். பொதுநலவாய சட்டத்தரணிகளின் சங்கம் கொள்கை ரீதியாக நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கு எதிரானது அல்ல. உலகம் முழுவதும் நிகழும் மக்கள் தொகை மாற்றங்கள், பொது சுகாதாரத்துறையின் முன்னேற்றம் மற்றும் மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் நீதிபதிகளின் பதவி காலத்துக்கு மிகவும் பொருத்தமான வயதில்லை எது என்பது குறித்து நிறுவன மட்டத்தில் நியாயமான விவாதங்கள் எழுந்துள்ளன. 65 அல்லது 66 வயதை கடந்த சிரேஷ்ட நீதிபதிகள் தங்களின் அறிவுசார் பகுப்பாய்வு மற்றும் தொழில்முறை திறன்களின் உயர்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை உலகின் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. அரசியல் குறிக்கோளை அடைவதற்காக இதை செய்வது என்பது திட்ட தெளிவாக தெரிகிற காரணத்தினால்தான் இது மறுக்கப்பட வேண்டும், எதிர்க்கப்பட வேண்டும். 8 வெற்றிடங்கள் இருக்கிறதையும் கவனிக்காமல் ஜனாதிபதி தன்னுடைய முன்மொழிகளை அனுப்பாமல் இருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக ஒரு அரசியல் பின்புலம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் அது என்ன பின்புலமாகவும் இருக்கலாம். தாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குகிற பணியிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்ற முன்மொழிவை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் பிரேரிக்கிறேன். அதை செய்கிற போது வயதில்லை மாற்றப்பட வேண்டுமானால் அதையும் குறித்து பார்க்கலாம். ஆனால் அது தற்போது பதவியில் இருக்கிற நீதியரசர்களுக்கு அது செல்லுபடியற்றதாக இருக்க வேண்டும். இனி வரப்போகிற காலத்திலே அந்த வயதில்லை மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அது மாற்றப்படலாம். 2024 ஏற்பட்ட மாற்றம் ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றம் என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் அங்கு மக்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தையே கோரினார்கள். அதன் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பது. நீதித்துறை அதிகாரிகளின் கௌரவ நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதில் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் அந்த செயல்முறைக்கென ஒரு வழிமுறை இருக்கின்றது. அரசாங்கம் இது தொடர்பில் நேர்மையான முறையில் செயற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். கலந்துரையாடலின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் கருத்து வெளியிட்டனர். ஜனாதிபதி இந்த ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதற்கு எடுக்கும் முயற்சியும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகளையும் உயர் நீதிமன்றத்தின் 4 நீதியரசர்களையும் நியமிக்காமல் தவிர்ப்பதும் இந்த நீதித்துறை கட்டமைப்புக்கு கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தனித்துவமான இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழி என்ற ரீதியில் நாமும் ஒரு மிக பெரும் சக்தியை கட்டியெழுப்புவோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இந்த சர்வாதிகார முறைமையை வலுப்படுத்த இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை முற்றாக நாம் தோற்கடிப்போம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பும் போது சட்டத்துறையில் அரசியல் தலையீடுகளை செய்து பதவிக்கால நீடிப்புகள், பதவி உயர்வுகள் வழங்கி இந்த நாட்டின் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார்கள். நாட்டின் நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எம்மால் என்ற அனைத்தையும் நாம் செய்வோம். நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த முயற்சி ஒரு நேர்மையான விடயமல்ல. இவர்கள் கையாளும் ஒரு தந்திரோபாயமாகவே இதனை காண்கின்றோம்.
சட்டத்தணிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த நடவடிக்கையை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இதற்கு எதிரானவர்கள். இதனை நிறுத்துவதற்காக எடுக்கக்கூடிய உச்சகட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதை பொறுத்தமட்டில் மனிதர்கள் இப்போது நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் என நான் நினைக்கின்றேன். இதனை செய்வதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை என்றே நான் நினைக்கின்றேன். அது நீடிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் என எண்ணுகின்றேன். ஆனால் அதற்கான வழிமுறை என்ன என்பது இங்குள்ள பிரச்சனை. அதனால் தான் இதனை நாம் முறையான வழியில் எதிர்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் மேற்கொள்ள வேண்டும் என நான் நம்புகின்றேன். அரசியலமைப்பையோ புதிதாக மறுசீரமைப்பது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்பதே எனது கருத்து. ஏனெனில் ஜனநாயகத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது. அதற்குள் நீதித்துறையின் சுயாதீனம் என்பது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். இந்த விவாத அரங்குக்கு வருகை தந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆஷு மாரசிங்க நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கூறினார். வயதெல்லை அதிகரிப்பதில் எந்த தவறையும் நாம் காணவில்லை. இப்போது உலகின் பெரும்பாலான நாடுகளில் உயர்நீதிமன்ற நீதியரசுகளின் வயது பொதுவாக 70-75 உள்ளது. எனவே 20வது திருத்தத்தின் போது ஏற்பட்ட தவறை சரி செய்யும் வகையில் இந்த வயதெல்லையை கீழ் நீதிமன்றங்களில் இருந்தே அதிகரித்தால் அது தொழில் ரீதியாக முன்னேறி செல்லும் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு பெரிய நன்மையாக அமையும். அது நாட்டிற்கும் நல்லது என்றே நினைக்கின்றேன். அத்துடன் அன்று உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் கூறியிருந்ததை நான் பார்த்தேன். இலங்கையில் 1.1 மில்லியன் வழக்குகள் தேங்கி கிடப்பதாக கோதாகொட கூறியிருந்தார். அதாவது ஒரு வழக்கை விசாரித்து முடிக்க 10 தொடக்கம் 12 ஆண்டுகள் வரை ஆகும் என அர்த்தப்படுகின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த கட்டமைப்பை நோக்கி இவ்வாறான பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து முடிக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் பொறுப்புடன் செயற்படும் இந்த நீதிபதிகள் தொடர்ந்தும் பதவியில் இருக்கத்தான் வேண்டும் என நான் கருதுகின்றேன். அவர்களின் அனுபவத்தை கொண்டு இந்த வழக்கு விசாரணைகளை நிறைவு செய்ய அவர்களுக்கான வயதெல்லையை அதிகரித்து கால அவகாசம் வழங்க வேண்டும். இதுவே இடம்பெற வேண்டிய விடயமாகும். இந்த வயது மற்றும் சேவை கால நீடிப்பின் மூலம் அரசியல் தலையீடுகள் இடம்பெறுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இவ்வளவு காலமும் நீதிபதிகள் சுயாதீனமாக செயற்பட்டார்கள் என்றால் அவர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? நானும் அதனை ஒரு அர்த்தமற்ற விடயமாகவே பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்கின்றார்கள் என்று தெரியவில்லை. சரியாக செயற்பட்டிருந்தால் நீதிமன்றம் எப்படியும் சுயாதீனமானதென்றே எமக்கு புரியும். கலந்துரையாடலின் இறுதியில் பொதுமக்கள் தரப்பில் வருகை தந்திருந்தவர்கள் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டனர். நாம் ஐக்கிய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 75 உள்ளது. கனடாவில் 75, ஆஸ்திரேலியாவில் 70, நியூசிலாந்தில் 70, டென்மார்க்கில் 70, ஜப்பானில் 70, தென்கொரியாவில் 70. அப்படியென்றால் உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகளில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது இவ்வளவு அதிகமாக இருக்கும் போது எமது நாட்டில் மட்டும் இதனை செய்வதற்கு சட்டத்தணிகள் சங்கம் ஏன் எதிர்க்கிறது என நான் கேட்கின்றேன். அடுத்தபடியும் சட்டத்தணிகள் சங்கம் சிஸ்டம் சேஞ்ச் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது. ஆனால் எங்களை மட்டும் மாற்ற வேண்டாம் என்பது போல பேசுகின்றது. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள பெடரல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் வயதிலேயே கிடையாது. மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே 70 அல்லது 75 வயதிலே உள்ளது. புகழ்பெற்ற நீதிபதி பிராங்க் சாஃப்லியோ தொடர்பில் நமக்கு தெரியும். அவர் தனது 88வது வயதில் இறக்கும் வரை 86 வயது வரை நீதிபதியாக தன் பணியை செய்தார். அவர்களால் முடியும் என்றால் ஏன் நமது நாட்டில் மாத்திரம் முடியாது? நான் இன்னொன்றையும் கேட்க விரும்புகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது 74வது வயதில் மீண்டும் பிரதமராக வர இயலுமாயின், ரணில் விக்ரமசிங்கவிற்கு 73 வயதில் ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியுமாயின், கோட்டாபய ராஜபக்சவுக்கு 70 வயதில் ஜனாதிபதியாக வர முடியுமாயின், ஏன் எமது நீதிபதிகளுக்கு மாத்திரம் அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது? இதற்கு பப்ளிக் ஃபோரம் என பெயரிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதல்ல, பொதுவான கலந்துரையாடலை உருவாக்குவது என்பதே அதன் அர்த்தமாகும். ஆனால் இதற்குள் அவ்வாறு எதுவும் இல்லை. இது ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் போலவே தெரிகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அதன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையில் இங்கு அதிதிகளாக அல்லது இந்த மேடையில் இருக்கின்றார்கள். இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் பதற்றமடைந்துள்ளது. எந்த ஓர் அடிப்படையுமின்றி அவர்கள் கொண்டுள்ள இந்த பதற்றம் குறித்து நமக்கு உண்மையில் சந்தேகம் உள்ளது. இது உண்மையிலேயே பொதுமக்களின் கலந்துரையாடலா அல்லது உண்மையிலேயே ஓர் அரசியல் கட்சியின் நடவடிக்கையா? இது ஒரு தொழிற்சங்கத்தின் நோக்கமல்ல, ஓர் அரசியல் கட்சியின் மறைமுக நிகழ்ச்சி நிரலா என்ற சந்தேகம் எழுகின்றது. பப்ளிக் ஃபோரம் என கூறினாலும் இங்கு பொதுமக்கள் யாரும் இல்லை.